ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பால் எடுத்துக்கோங்க, ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அது நல்லா காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு மில்க்னாலும் சரி, இல்லை ஆறின பாலாக இருந்தாலும் சரி, பட் பிளேட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அதோட டிசைன்ஸ் எல்லாமே தெரியும். ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க என்ன டிசைன்ஸ் வருதுன்னு. இப்போ பாருங்கள், 2 ஃபுட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த ஃபுட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியம் அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த 2 ஃபுட் கலர்ஸையும் இந்த மில்கில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், மொத்தமாக ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலரை ஆட் பண்ணுறோம், ரெட் கலரை ஆட் பண்ணுறோம். செகண்டு நம்ம எல்லோ கலரை ஆட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் வீட்டில் எந்த லிக்விட் வச்சுருக்கீங்களோ, பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த டிஷ்வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் சரி, நான் இந்த டிஷ்வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுறதுனால இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லிக்விட் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பட்ஸில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு அதை இந்த பாலுக்கு நடுவில் வைங்க. ரியாக்ஷனை பாருங்கங்க, எவ்வளோ சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக டிசைன்ஸ் எல்லாம் வருது பாருங்களேன். இதெல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அங்கே பாருங்களேன், திருப்பி திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்குது. டிசைன்ஸு டிஃப்ரெண்ட்டாக நல்லா அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போல்லாம் கிட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். இந்த மாதிரிலாம் ஒர்க் கொடுங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க, அவங்களும் அப்சர்வ் பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ திருப்பி வச்சா கூட திருப்பி அந்த கலர்ஸ் வருது பாருங்கள், டார்க் ஆகுது பாருங்கள் அந்த கலர். முதல்ல அது பாலில் ஊற்றினோம் லைட் ஆச்சு, இப்போது டார்க் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள்லாம் ட்ரை பண்ணுறோம். பாருங்கள், திருப்பியும் லிக்விடை டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வச்சோன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதோட ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இது நீங்கள் பவுல்லலாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு அது எலாபரேட் ஆகாது. இது ஒரு பிளேட்டுங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ எலாபரேட் ஆகி காட்டுது பாருங்கள். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.